அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக். தினம் ஒரு அமல் சேனல். இன்னைக்கான பதிவு என்னன்னா, ஒரே இருப்புல நம்மளோட அனைத்து துஆக்களையும் சுப்ஹான தஆலா பதில் தரக்கூடிய ஒரு சிறப்பான திக்ரத்தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல் நிறைய அமல்கள் இருக்கு, உங்களை தேடி வரும். அதுவும் இந்த ஷாபான் மாதத்துல இந்த திக்ர ஓதுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா, நம்ம எல்லோருக்கும் நிறைய தேவைகள் இருக்கு. தேவை இல்லாத மனிதர்களே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கு. சிலருக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவர்கள் செய்யும் அமல்கள் மூலம் அவர்களின் தேவைகளை கபூல் செய்விடுவான். இன்னும் சிலருக்கு பல வருடங்களாக கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட பல வருடங்களாக கேட்டு கிடைக்காதவங்களுக்கு இந்த திக்ர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமாகவே பலனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஏன்னா, இதற்கு பிறகு ஒரு சம்பவம் இருக்கு. பல வருடங்களாக கேட்டு கிடைக்காதது, இந்த ஒரு திக்ரை ஓதியதுமே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த திக்ரை சொல்லிட்டு கேட்டால், அல்லாஹ் மயங்கிட்டு குடுக்குறானாமா. நாம கேட்கிறத அல்லாஹ் மகிழ்ச்சியோட குடுக்குறானாமா. அப்படியே ஆகட்டும்னு சொல்றானாம். ஆனா, நாம யாருமே இந்த திக்ர துஆக்கள் கபூல் ஆகுறதுக்கு நாம ஓதுறதே கிடையாது. அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த திக்ர பார்த்தீங்கன்னா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்குனான் இல்லையா? அப்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 200 ஆண்டுகளாக கடுமையா அழுதாங்களாம். அவங்கள போல இந்த உலகத்துல யாருமே அழுதிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அழுதாங்களாம். கண்கள் மங்குற அளவுக்கு அழுதுருக்காங்க. எந்த ஒரு அமல் செய்தும் அது அவங்களுக்கு பதில் கிடைக்கல. ஆனா இந்த வார்த்தைய சொன்னதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிச்சுட்டானாம். இந்த திக்ரை ஓதணும்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு, ஆதமே இந்த வார்த்தைய சொல்லணும்னு எப்படி தோணுச்சு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்டானாமா. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நான் சொர்க்கத்துல இருக்கும்போது பார்த்தேன். அல்லாவே உன் பக்கத்தில் இந்த பெயரை பொருத்தப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அதனால்தான் இந்த ஒரு திக்ரை கொண்டு உன்னிடம் நான் கேட்டேன்னு சொன்னாங்களாமா. அந்த ஒரு திக்ரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா, தினம் ஒரு அமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது என்ன திக்ர்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த திக்ரை கையோட 33 தடவ ஓதிக்கொள்ளுங்க. எந்த ஒரு அமலையும் கேட்டதுமே செஞ்சிரணும். அமல்களை எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. இதனை கேட்ட நன்மையும், அமல் செய்த நன்மையும் நமக்கு கிடைச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ் ஓதியாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 200 ஆண்டு அழுதுருக்காங்க. அவங்க அழுகைய கண்டு அல்லாஹ்வே இரக்கம் கொண்டு மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்படி அழுதுருக்காங்க. அவங்களுடைய பற்கள் எல்லாமே கன்னத்துக்கு வெளியே தெரியிற அளவுக்கு அழுதுருக்காங்க. அவங்களுடைய கண்கள் மங்குற அளவுக்கு அழுதுருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க துஆவை அல்லாஹ் கபூல் ஆக்கல. எப்ப கபூல் ஆக்குனானா, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னதுமே அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான். இந்த திக்ர இந்த புனிதமான ஷாபான் மாதத்தில் ஓதுங்க. ஓதுறது ரொம்பவே சிறப்பானதானது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் குறைந்தது 300 தடவை ஓதுங்க. தனிமையில உட்கார்ந்து ஓதுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா, இந்த வார்த்தைய சொல்லி அல்லாஹ்விடமே கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா, இந்த வார்த்தைய சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுது முறையிடுங்கள். உங்கள் கண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துடைச்சிடுவான். இந்த வார்த்தைய சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அல்லாஹ் உங்க துஆவை ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். ஏன்னா, அல்லாஹ்வே மயங்குறானாம் இந்த வார்த்தைக்கு. நாம என்ன கேட்டாலும் அப்படியே ஆகுகன்னு சொல்லிடுறானாமா. அந்த அளவுக்கு சிறப்புமிக்க வார்த்தை தான் இது. அல்லாஹ்வோட நபி அவங்களை இணைச்சு அல்லாஹ் வச்சிருக்கிற அற்புதமான திக்ர் தான் இந்த திக்ர். நாளைக்கு நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த வார்த்தைய சொல்லிட்டோம்னா, நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். இந்த வார்த்தைகள் சொன்னாலே நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். வேறு எந்த அமலும் செய்ய வேண்டாங்கிற வேற எந்த அமலும் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் என்னோட அடியார்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மத்த அமல்கள் செய்யாமலேயே விட்டுடுவாங்களோ
இந்த திக்கிரே போதும்னு விட்டுருவாங்கன்னு நான் பயப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திக்கிர் இருந்தா போதும். இரு உலகத்தையுமே நாம ஜெயிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் தேவைகள் கபூல் ஆகுற வரைக்கும் இந்த திக்கிரை தனிமையில் 300 முறை நீங்கள் ஓதுங்கள். அழுது அழுது நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான திக்கிரை சொல்லி நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ்விடம் அடைந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லுங்க. இந்த இத நீங்க மட்டுமே பார்த்து பயனடையாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் அமல் செய்ய வையுங்கள். இதன் மூலமாக அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அமலோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.